என் கலைக்கின்ற திருநாடு ஈடாகுமா? அழியாத கலை என்று என்னை பாடுவார், என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு பாடுவார். அப்படி பாடும் பொழுது அப்படி 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 தூக்கி காட்டுவார், முகத்தை புருவத்தை அப்படி தூக்கி காட்டுவார். நாதமா கீதமா அப்படிம்பார். அதுவே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கவரும். பல்லக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வருவார் பாருங்க, அப்படியே தோரணையா அப்படி 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 உட்காந்துக்கிட்டு வருவார், காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு. அப்படியே அவர் பார்க்கறதே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அலட்சியமாக இருக்கும். அந்த பாகவதர்கள் வித்வான்கள் கலையில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறவங்க எப்படி கர்வத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறத அதில் காட்டுவார். அப்புறம் பாண்டிய நாட்டு மன்னனுக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். மன்னன் என்ன பண்ணுவான், தன்னுடைய அரியாசனத்துக்கு நிகராக அவருக்கு அதை விட ஒரு படி அதிகமாக அவருடைய நாற்காலி போட்டு உட்கார வச்சுருப்பான். சர்வ அலட்சியமாக பேசுவார் மன்னன்கிட்ட. பாண்டிய நாட்டு மன்னன்கிட்ட பாகவதர் சர்வ அலட்சியமாக பேசுவார். என்னையா உன் நாடு, என்னையா நீலாம் ஒரு மந்திரி ராஜா, என்னுடைய பாட்டுக்கு என்னுடைய கலைக்கு என் கலைக்கு இந்த திருநாடு ஈடாகுமா அப்படின்னு பாடுவார். அவருடைய பேச்சு நடிப்பும் அதே போல் இருக்கும்.